அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா சிங். நம்ம இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎஸ்எம் கண்டக்ட் பண்ணுற ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமுடைய நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிலபஸ் என்னென்னா வேரியஸ் மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்கள். ஸோ பல்வேறு சந்தை பங்கேற்பாளர்களில் வரக்கூடிய சந்தை இடைத்தரகர்களை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தட் இஸ் மார்க்கெட் இன்டர்மீடியேட்ஸ். நெக்ஸ்ட் மார்க்கெட் இன்டர்மீடியேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா P note participants, that is participatory notes participants. So participatory notes are financial instruments that are issued by a registered foreign portfolio investor to an overseas investor who intends to invest in the Indian stock market without having to register himself with the financial regulator, that is SEBI in India. அதாவது P note என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளரால் இந்தியாவில் உள்ள நிதி கட்டுப்பாட்டாளரிடம் பதிவு செய்யாமல் இந்திய பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய விரும்பும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் நிதி கருவிகளை தான் வந்து P note அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது P noteனா P note என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு போர்ட்ஃபோலியோ முதலீட்டாளரால் இந்தியாவில் உள்ள நிதி கட்டுப்பாட்டாளரிடம் பதிவு செய்யாமல் இந்திய பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய விரும்பும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும் நிதி கருவிகளை தான் வந்து P note அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் P noteோட ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு த இன்வெஸ்டர் டெபாசிட் மணி வித் ஏ ரெஜிஸ்டர்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஸோ அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மணியை ஃபஸ்ட்டு யார்கிட்ட டெபாசிட் பண்ணுறாங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்கிட்ட வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு த FII buys the desired Indian security on the இன்வெஸ்டர்ஸ் பிகாஃப். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா FIIs, இந்த FII வந்து முதலீட்டாளர்களின் சார்பாக விரும்பிய இந்திய பத்திரங்களை வந்து வாங்குகிறாங்க. ஸோ அவங்க விரும்பிய இந்திய பத்திரங்களை வந்து FIIs வந்து இந்தியன் மார்க்கெட்லேருந்து வாங்குகிறாங்க. ஸோ அந்த வாங்கிய பத்திரங்களுக்கான P note வந்து அந்த இன்வெஸ்டர்கிட்ட வந்து அவங்க கொடுக்குறாங்க. யார்? FIIs வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஓனர்ஷிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, the investor receives dividends, capital gains and any other payouts from the Indian security. ஸோ அந்த வாங்கிய பத்திரங்களுக்கான இல்லை பங்குகளுக்கான டிவிடெண்டு, அப்புறம் கேபிட்டல் கெயின், இல்லைனா ஏதாவது பேஅவுட்ஸ் இருந்தால் இதெல்லாம் வந்து அந்த இன்வெஸ்டர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்ன ரிசீவ் பண்ணுறாங்கன்னா டிவிடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்க, கேபிட்டல் கெயின்ஸு, எனி அதர் பேஅவுட்ஸ் இருந்தால் அவங்க வந்து அந்த இன்வெஸ்டர் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்டு த FII ரிப்போர்ட்ஸ் ஆல் P notes டு SEBI ஆன் த குவார்ட்டர்லி பேசிஸ். தே do not have to reveal the identity of the real investor. ஸோ FII வந்து அனைத்து B குறிப்புகளையும் காலாண்டு அடிப்படையில் SEBIக்கு தெரிவிக்கிறது. உண்மையான முதலீட்டாளர்களின் அடையாளத்தை அவை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. அதாவது இந்த FIIs என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் P notesோடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் வந்து SEBIக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ரியல் ஐடென்டிட்டியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரியல் இன்வெஸ்டருடைய ஐடென்டிட்டியை வந்து அதில் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து அந்த ஒர்க்கிங் ஆஃப் P notes. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் P notes பார்த்தீங்கன்னா, around 45% of the total investment in India are made through these financial instruments. அதாவது இந்தியாவில் மொத்த முதலீடுகளில் சுமார் 45% இந்த நிதி கருவிகள் மூலம் செய்யப்படுகின்றன. அதாவது 45% of the total investment இந்தியாவில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலம் தான் நடக்கிறது. அதாவது இந்தியாவில் மொத்த முதலீடுகளில் சுமார் 45% இந்த நிதி கருவிகளின் மூலம்தான் செய்யப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தே ஹெல்ப் இன் ரெடியூசிங் த டிரான்சாக்ஷன் காஸ்ட். அதாவது பரிவர்த்தனை செலவை குறைக்க இவை உதவுகின்றன. அதாவது தே ஹெல்ப் இன் ரெடியூசிங் த டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதாவது பரிவர்த்தனை செலவை குறைக்க அவை உதவுகின்றனர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தீஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபைண்ட் ப்ரிஃபரன்ஸ் அமாங் இன்வெஸ்டர்ஸ் ஹூ கீப் தெம்செல்வ்ஸ் அனானிமஸ். அதாவது இது ஒரு நல்ல ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அது அனானிமஸாக இருக்கிறனால இந்த இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அனானிமஸாக இருக்கிறனால இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து எனி என்டிட்டி கேன் இன்வெஸ்ட் இன் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வித்தவுட் ஹேவிங் டு ரெஜிஸ்டர் வித் SEBI. SEBIயில் பதிவு செய்யாமல் எந்த நிறுவனமும் இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு செய்யலாம். அதான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் அட்வான்டேஜ். தட் இஸ் எனி என்டிட்டி can invest in the Indian stock market without having to register with SEBI. SEBIயில் பதிவு செய்யாமலே எந்த முதலீட்டாளர்களும் இதில் வந்து முதலீடு செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, it offers an opportunity for large funds to continue the operations without having to disclose their identity. அதாவது பெரிய நிதிகள் தங்கள் அடையாளத்தை வெளியிடாமல் தங்கள் செயல்பாடுகளை தொடர இது ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இது லார்ஜ் ஃபண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு இதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதான் வந்து அந்த நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய நிதிகள் தங்கள் அடையாளத்தை வெளியிடாமல் தங்கள் செயல்பாடுகளை தொடர இது ஒரு நல்ல வாய்ப்பை வழங்குகிறது.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா some entities invest their funds through these financial instruments to take advantage of the task class of certain preferred countries. அதாவது சில நிறுவனங்கள் சில விருப்பமான நாடுகளின் பணிச்சட்டங்களை பயன்படுத்தி கொள்ள இந்த நிதி கருவிகள் மூலம் தங்கள் நிதியை முதலீடு செய்கின்றன. கண்ட்ரிஸ் அவங்களோட ப்ரிஃபர்ட் கண்ட்ரீஸில் வந்து டாஸ்க் கிளாஸ் வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும். அந்த அட்வான்டேஜஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சில நிறுவனங்கள் சில விருப்பமான நாடுகளின் பணிச்சட்டங்களை பயன்படுத்தி கொள்ள இந்த நிதி கருவிகள் மூலம் தங்கள் நிதியை முதலீடு செய்கின்றன. ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னான்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈஸிலி டிரான்ஸ்ஃபரபிள் through endorsement, hence trading is easier than these instruments. அதாவது அவை ஒப்புதலின் மூலம் எளிதாக மாற்றப்படுகின்றனர். எனவே இந்த கருவிகள் மூலம் வர்த்தகம் எளிதாக உள்ளது. அதாவது they are easily transferable through endorsement, hence trading is easier through these instruments. அதாவது அவை ஒப்புதலின் மூலம் எளிதாக மாற்றப்படுகின்றனர். எனவே இந்த கருவிகள் மூலம் வர்த்தகம் எளிதாக உள்ளது. அதான் வந்து இதனுடைய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா first disadvantage, oftentimes these financial instruments have been used for the purpose of money laundering. அதாவது பெரும்பாலும் இந்த நிதி கருவிகள் பண மோசடி நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ பண மோசடிக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இந்த பி நோட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட், the promoters of the company have been found using participatory notes to bring back unaccounted money and as a means of manipulate the stock prices. அதாவது நிறுவனங்களின் ப்ரமோட்டர்ஸு கணக்கில் காட்டப்படாத பணத்தை திரும்ப கொண்டு வருவதற்கும் பங்கு விலைகளை கையாளுவதற்கும் பங்கேற்பு குறிப்புகளை பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ளனர். அதாவது அவங்க அன்அக்கௌண்டட் மணியை வந்து இதில் வந்து போடுறதுக்காகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இந்த பி நோட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது. அதாவது பங்கேற்பு குறிப்புகள் பங்கு சந்தைகளை மோசமாக பாதிக்கும் என்று பல ஆய்வுகள் பிரதிபலிக்கின்றன. அதாவது நியூமரஸ் ஸ்டடீஸ் வந்து ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த பி நோட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதாவது நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஸோ அதுதான் வந்து இதனுடைய நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.